அண்மைச் செய்தி. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய கிராம உதவியாளர்களுக்கு கிராம நிர்வாக உதவியாளராக பதவி உயர்வு வழங்க கோரிக்கை விடுத்து தற்பொழுது கிராம உதவியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டுப் பெறலாம். வணக்கம் ராம்குமார். கிராம உதவியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கும். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக சிகாமணி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,550 ஊராட்சிகளில் கிராம உதவியாளர்களாக பணிபுரிந்து வருபவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மேலாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை எழிலகம் வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய கடந்த 10 ஆண்டுகளாக டி கிரேட் ஊதியம் வழங்க கோரி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிராம உதவியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவியாளர்களாக பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டது. ஆனால் அரசாணையை விளம்பர திமுக அரசு தற்போது வரை நிறைவேற்றவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,250 கிராம உதவியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் கடந்த 4 நாட்களாக காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை விளம்பர திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையோ ஊராட்சித்துறையோ இவர்களை அழைத்து பேசவில்லை. இதனை வலியுறுத்தி தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் காமராஜர் சாலையிலிருந்து தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய பகுதி முழுவதும் வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றன. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்திருக்கிறார்கள். எத்தனை கைது நடவடிக்கை வந்தாலும் தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டமானது சென்னையில் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.